அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும். அதிலே கோப்புச்செட்டிப்பாளையம் அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறும். 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே முன்னிலைய உரையாற்றிய மாவட்ட கழக பொறுப்பாளர், சட்டமன்ற உறுப்பினர், கழக அமைப்பு செயலாளர் அறிவிச்சவர் திரு ஏ.கே. செல்வராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் கே.பி. முன்னுசாமி அவர்களே, கழக தலைமை செயலாளர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு எஸ்.பி. வேலுமணி அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் திரு பி. தங்கமணி அவர்களே, மரியாதைக்கு முன்னாள் அமைச்சர் தகவல் திரு கே.சி. கருப்பணன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் மாவட்ட திரு கே.வி. ராமலிங்கம் அவர்களே, மரியாதைக்குரிய வரி என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பவானி சாகர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நண்பர் திரு ஏ. பன்னாரி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற குமார் அவர்களே, முன்னாள் எம்பி சிவசாமி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளே, அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இன்றைக்கு இந்த தொகுதியில் ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்தார். நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆனா ஓட்டு வாங்குறதுக்கு உங்களை வந்து அணுகிறார். ஆனா ராஜினாமா பண்றதுக்கு கேட்டாரா? ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடனே கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி எடப்பாடி தொகுதிக்கு மேல வளரும். தமிழகத்திலே முதன்மையான தொகுதியாக கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி வருவதற்கு அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும்.